மக்களுக்கு பாருங்க பெரிய சண்டல் போடுனே. ஏமாத்தக்கூடாது. அடுத்தது பட்டது கண்ணே தேவை. இது கோல்டன். கோல்டன். அவன் பண்ணையான் வண்ட ஷாட். பொறுமைப்பட்டிக்கு இதில் பேர் வந்து சுங்கான், கரிஞ்சுங்கான். நான் அவங்களுக்கு இப்போ வந்து 1000 ரூபா காசு கொடுத்து இந்த தூண்டலை வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து புழுலாம் இருக்குண்ணே. இப்போ நானே கையால் குத்தி இப்போ நாங்கள் வந்து மீனை பிடிக்க வரோம். புழுவால் மிதுதான் புழு குத்துறவன் இன்றைக்கு நான். பட்டதாரு எப்படி என்னடி கூடாது எப்படி மீன் இப்போ ஒரு ஒன்று கொஞ்சம் திக்கு கோல்டன் சல்லல் எல்லாம் கடை சல்லல் கோல்டன் அடே எப்படி கறி அடே கோல்டன் சல்லல் அது கோல்டன் சல்லல் முழு கிடக்கு எல்லாம் கிடக்கு. உனக்கு என்ன வேணும்? ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த இடத்துல என்ன தூண்டில் போட்டுக்கொண்டிருக்கோம். அந்த ஒரு அம்மா என்ன, அந்த ஒரு தங்கச்சி, அப்புறம் அந்த 2 பேர் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த 2 பேர்ட்டையும் வந்து கேட்டன், அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே இவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் என்ன. அப்போ இந்த தூண்டில் ஊசிக்கும் இந்த தங்கூசிக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 30 ரூபா காணும் என்ன, 30 ரூபா தான் காணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் அவங்களுக்கு இப்போ வந்து 1000 ரூபா காசு கொடுத்து இந்த தூண்டலை வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு உதவி என்ற அடிப்படையிலேயும் தான் இதை நான் கொடுத்துருக்கேன். வேணா அந்த கட்டம் பண்ணவங்களும் போட்டுக்காரன் பாருங்க, அந்த காசு கொடுத்து வாங்கினேன் மசிலா சும்மா கம்மி கட்டுறதா நான் சொல்கிறேன். அந்த கட்டத்தை நீங்கள் பாருங்க. ஓகே, அவ்வளோக்குண்ணே தங்கச்சி. ஓகே 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 பாவண்டா, அவங்க ஃப்ரீயாக தரக்குள்ள ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டுமேனே. ஓகே, அந்த காசு கொடுத்த கட்டணம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு ஏன் அந்த 1000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால், அப்போ நான் கேட்டேன், நான் இதை எங்களுக்கு விளங்கல. அதாவது நான் சொன்ன வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வந்து இதை போட்டு தந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் ஓகே, பிரச்சனைன்னா கதைச்சி ஒரு மாதிரியா புரிய வச்சு என்ன கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் கதைக்க வச்சு இதை நாங்கள் வாங்குகிறோம் அப்படி சொல்ல வந்து அப்போ அவங்க ஃப்ரீயாக எடுங்க மாதிரி தான் சொன்னவாங்க. என்ன நாங்கள் முறை வந்து 1000 ரூபா காசு கொடுத்துனாங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அது காட்டுங்க, எடுங்க பாருங்க வாங்குதோ. இந்த புழு தான் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி எடுப்பேன். அவங்க இப்போ போப்புறாங்க கொஞ்சம் இதில் அப்படியே கையை கண்டி பாருங்க, நிறைய இருக்காண்டு கொஞ்சம் இருக்குண்ணே. மண் மற்றும் இந்த மண் போடுவாடா அவங்க. நம்ம அந்த மண் இது மணல் மண்ணுக்கு வந்து புழு சாப்பிடாது. ஓகே, இதை வாங்கியிருக்கோம். இது வந்து எங்கள்கிட்ட காருக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி தான் தூண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு வைக்கலாம். இது பாரமில்லை மகளே என்ன. அப்போ நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், இதை வாங்கியிருக்கோம். இப்போ என்னென்னா நாங்கள் கேம்பிங் போடுற இடத்துல தான் என்ன நாங்கள் தூண்டில் போட போகிறோம். இங்கே வந்து எங்களுக்கு தெரியாது தூண்டில் போடுறதுக்கு. காரம் வேண்டால் முதல்ல பசிக்குது என்ன, அந்த இடத்துல கேம்பிங்கை வந்து செட் பண்ணித்தான் நாங்கள் எங்களோட தூண்டல் மீன் பிடிக்கிற வேலையை பார்க்கணும். புழு கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டேன். சிங்கள திருகலன் தங்கச்சி மிக சுட்டாக் தெண்டே මම යන්න ඕනේ ඔයාගේ මේක දෙන්න චුටක් බංගඩි வெடி தமாய். ஐயோ தவறுடா பாய், இல்லாமல் இருந்த எங்களுக்கு கடவுள் கண்ணை காட்டுற மாதிரி அவ கொடுத்து 1000 ரூபாய்க்கு இப்போ புழு தராடா பாய். ஓகே, போம ஸ்துதி. மிக்க நன்றி. அந்த மீன் போடுது மகளே. அடுத்த வந்து இங்க நாங்க அவதானிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்துட்டு தரி பாருங்க மீன்
இது வந்து கல் உழுவனே எங்கட ஊர்ல இந்த மீன் வந்து சமைக்கிறது உழுவ மீன் நாங்க பாத்தீங்கன்னா சொதி வைப்போம் என்ன திராய் இதுல வச்சு சுண்டுவோம் அப்ப அப்படியான விஷயங்களை வந்து செய்யறோம் நாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த சிங்கள மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இதை வந்து சமைக்கிறது இல்லை வேற அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்ப நான் சொன்னாங்க அதை எடுத்து போறோம் பிரச்சனை இல்லைன்னு எங்களுக்கு போய் மீன் படாட்டி இந்த உழுவையா போட்டு சுண்டி சாப்பிடுவோம் நாங்க வெளிக்கிடுவே ஓகே பவமஸ்துதி கீழே அண்டா ஓகே பாய் ஓಕೆ ಬಾ ಬೇಕಿರ್ತೋಡ ಬೇಕೆ ತೊಳ್ಳ ಹೊಡೆದು ಕಳೆದುಕೊ ಹೊಡೆದು ಓಕೆ ಬಾಯ್ ಬಾಯ್ ಯಾಕೆ ನಮಗದೆ ಹನ್ಸಿ ಯಾಕೆ ನಮಗದೆ ರೋಹಿಣಿ ಓಕೆ ಕೀழே ಎಂಡೆ ಬಾಯ್ அதென்ன பார்க்காரு துண்டை வாங்கிட்டு போறானಲ್ಲ அவனு நம்மகிட்ட கேட்டு தரல ஆனால் இந்த துண்டை நம்ம 1000 ரூபா கொடுத்து போகிறோம்னே அதுக்காக நீங்கள் ஏசக்கூடாது ஏன் தம்பி துண்டல் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்கன்ட்டு நான் அதுக்கான காரணம் சொல்லி தானே அவங்ககிட்ட மீன் பிடிச்சி வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு மீன் பிடிக்கலாம் விளங்குதா இதுலையா அதுக்கு நம்ம தங்குற இடத்த செட் பண்ணி தான்டா வேலையை பார்க்கணும் தங்குச்சி நம்மகிட்ட இருக்குதானே நம்ம எதுக்கு வாங்கிட வேண்டாம் தங்குச்சி கடையில ஊசி ஊசி எத்தனை ஊசி இருக்கு நம்மகிட்ட தங்கூசி நூல் இருக்குடா இப்போ நிறைய குறைச்சி எடுக்கலாம் ஊசியான் இல்லை விளங்குதா எங்க ஆண்டா டே வீரப்பழ காயிடா ஜாம் பழண்டா ஜாம் ஃப்ரூட் சரிவா ஜாப்டணுமா நல்ல இடம் தான் ஜானேரா ஜான ஜானவரி பார் பழத்தை பாரு ஜேம்பழம் ஓகே எங்களுடைய இந்த பயணத்தில் வந்து நாங்கள் இப்போ ஒரு சரியான ஒரு இடத்தை வந்து நாங்கள் தேர்வு செய்யணுமே எங்களோட கேம்பிங்கை போகிறதுக்கு அந்த இடம் இதுவாக இருக்கலாம் ஆனால் பக்கத்தில் குளம் இது ஆனால் இது என்ன பிரச்சனை இது ஆக்கலாம் வளவு வளங்குதா இப்படி போடலாம் நம்ம கார்கிட்ட வந்துட்டோம் நான் போகிறோம் எங்களை பக்கண்டா போவோம் டேய் என்ன சின்னடா இதை வச்சு பார்க்கணும் மீராப்பே குறுக்கண்டாலும் காணாதானே இப்படி குறுக்க வச்சா அப்படி வச்சா ஒரு பாபு காணுதானே வைக்கலாம் தானே அப்போ டிரைவர் சீட்டுக்கு கூட நான் ஸ்டரிங் விட்டுறானே அதை எப்படி செய்யணும்னா இந்த மாதிரி செய்யணும் இல்ல அப்படி எப்படி அப்படி இருக்கலாம் உனக்கு எப்படி என்ன வெளியில வச்சுலாம் கொண்டு போயிலாடா விளங்குதா ஓகே ஓகே அண்ணே ஓகே ஓகே கேரு ஓகே போனே ஏன்னா நாங்கள் இப்போ போடக்கூடிய இடம் தான் வந்து நாங்கள் நைட்டும் தங்க விட்ட இடமா இருக்கு பண்ணே அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய கேம்பிங் போடக்கூடிய இடம் இருக்கும் மின்னேரியா ஆடாது இது மின்னேரியா வந்து இப்போ இதெல்லாம் மீன் போடுப்பாடா இடுப்புல தண்ணியா எங்க கிரௌண்ட் போதா நிக்கலாம்
இதாண்டு போகுதான் ஆனால் இடம் இது ஃப்ரோஸ்ட் ஏரியா அடைப்பாங்க முடியாது. ஆ அடைச்சி விடுவாங்க அதை. வெட்டி பார்க்கின்றியா இல்லை அங்கே பாப் மகன் அடே அந்த மின்னறிய குளக்கட்டலாம் இல்லையாடா பே ஆ இருக்குதாடா அந்த மாதிரி குளம் போய் விஜய இதுல மான் குரோஷா ஓடி வருமாம் நம்மளும் போட்டிருக்காங்க தெரியுதா சரி ஆனா என்னடா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மீன் இருக்கு ஒண்ணு குளத்துல எல்லா இடத்தையும் சுங்கானம் ஆனா அந்த குளத்துல சுங்காம் படுறாப்பா ரொம்ப அதிகம் படுற மடுவு இருக்கு அதான் மகளிங்க பாருங்க காட்டுக்கோழிய என்ன அழகா இருக்குன்னு எடுத்து புரியுதா என்ன அப்படி பாருங்க உங்கடா இந்த பாருங்க காட்டுக்கோழி நம்மட ஊர் சேவல் மாதிரி தான் இருக்கிறேன் நம்ம ஊர் சேவல் மாதிரி ஓகே மக்களே என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு இடம் வந்து இது கொஞ்சம் ஓகேமா இருக்குதே முதல்ல வச்சு சமைப்போம் தண்ணி வேணும்டா இங்க பாருங்க இதுல மீன் படக்கூடிய மாதிரி தான் இருக்கு தண்ணி எங்க எடுக்கலாம் இதுல டெப் இருக்குமோ वाटर टेप किया कौन है किणर हिंगल अरे होटल होटल हाँ पहले இரியா கட்டடிக்க வேணும்டா இது டேய் கட்டடிக்கடா பைப் இருக்கா அதுக்கு ஒரு கடையில தான் தருவாங்க வீட்டுல தர மாட்டாங்கடா அந்த மாதிரி தான் கட்டு होटल याडा பலக்கா நிக்கங்க பலக்கா வாங்கிட்டு சமைக்கலாம் அந்த நீங்க மரத்துல அந்த இட பிரிக்கிறா அது குடிக்கிற ஏரியா இதா 90 உத்தரவில்லை ஆடுதுன்றா இருக்குது நான் சொல்லியோ பூலி எடுத்து கொஞ்சம் இறங்க வரா சரியோ நான் ஐடியா சொல்றேன் சரியோ இதோ நான் திறந்து விடுறேன் இறங்கி போ பூலியில கொஞ்சம் போட்டார் கேளு நீ
அந்த இது ஓகே மக்களே, இப்போ என்ன விளக்கம் பண்ண சொன்னா தண்ணி வந்து எடுத்தாச்சு என்ன ஊழில அந்த ஆத்தோரத்தில் மீன் பட முடியும் நம்புறேன். அதே இடத்துல ஒரு டீம் சமைக்க, இன்னொரு டீம் மீன் பிடிக்க போகுது. சரியோ? சரி ஓடுமா, கையில் சமைக்கலாம் போடா. சரியோ, நம்ம சமையல் தேவையான பொருள் எடுப்போம். என்ன ஏண்டா லொக்கேஷன் பார்ப்போண்ணே, சமைக்கிட்டு வா. இதில் சமைக்கலாம் போடா. அடுத்து இடத்துல கல்லும் கிடக்கு, கொள்ளிட்டு தயிரி. ஆ இது ஓகே, இடம் ஓகே தானே? சரி ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல வந்து சமையலை தொடங்க போகிறோம்ண்ணே. என்ன சமைக்கிறேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள், சேப் என்ன மாதிரி என்ன இருக்கிறதோ சமைப்போம். அது சமைப்பண்ணே. அப்போ 2 பேர் சமையல் வேலையை பார்ப்போம், 2 பேர் மீன் பிடிக்க வேலை பார்ப்போண்ணே. அதே பிடிச்சா தானே மச்சம் கூட்டலாம்டா பாய். ரெண்டு மரக்கறி கூட்டு விடுவேண்ணே. அப்போ நாங்கள் வீடியோ தொடருமா? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து புழுலாம் இருக்குண்ணே. இப்போ நானே கையால் குத்தி இப்போ நாங்கள் வந்து மீனை பிடிக்க வரோம். பிடிச்ச தான் அடுத்த ஒரு மச்சம் கூட்டலாண்ணே. ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. இதில் மிதப்பு கட்டணும் நாங்கள். இவங்க வந்து தங்குசை போட்டு ஃபுல்லாக அழுத்தவங்க, எங்களுக்கு அதில் மிதப்பு தெரியாது. இந்த இருக்கிற மிதப்பை கலட்டி அதில் கட்டணும். வாங்க முதல் பிடிப்போம். பேக்கில் ரெடியாக இருக்குது. ஒரு இடத்தை பார்ப்போம் நம்ம. இந்த இடத்துல சமைக்கலாம் போல இல்லை மிதோ, இதில் சமைக்கலாம். இதில் சமைக்கலாம். இந்த 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 இடத்துல சமைங்க, இந்த இடத்துல சமைங்க. ஓ அங்கே சமைங்க. ஓ நல்லா இருக்கு, எல்லாம் கிடக்கு பக்கத்தில். ஓ அதில் கல்லெல்லாம் கிடக்குடா, கல்லெல்லாம் கிடக்கு. கல் எல்லாம் கிடக்க இதில் பக்கத்தில் கொல்லி எடுக்கலாம். நாங்கள் இதில் போடுறோம், ட்ரை பண்ணி பார்க்கோம். நீங்கள் சொல்லுங்க, ரெடியாங்க நீங்கள். அந்த சாமான் தூக்கி போங்கடா அப்படி வாடியோடு. இப்போ கட்டி தான் தம்பி சனு வா. இதான் மீன் பிடிக்க சிறந்த இடம் இந்த வான்கட்டு. எப்படி நல்லையா? ஓகே. இப்போ என்ன செய்ய வேண்டா சரியோ? புழுவே கிரிக்கெட் மட்டத்தில் புழு டப்பா. இப்போ தங்குச்ச கட்டணும். இது அவங்க உண்டோ அனுவை. பாருங்க ஆகலே. இப்போ சமையல் வீடியோ வந்து எடுக்க போகிறாங்க வாங்க. அதான் இப்போ ரெடியாக இருந்தால் காய்ச்சி கொண்டு ரெடியாக இருக்கும். அப்போ கிரி காட்ட வேண்டாம், நாங்கள் மீன் பிடிக்கணுங்களே.
ஓகே இந்த நூலை தான் கட்டணும் சரியோ ஓகே அவுட் ஆச்சு பாரு இதை இப்போ என்ன செய்ய வேண்டாம் இதை கொஞ்சம் ஓரமாக வைப்போம் சரியா வச்சு போட்டு நம்மளே தாங்க வச்சுங்க இதாரி இதில் என்ன செய்யணும்டா இதை வச்சு இதை காட்டணும்லாம் இதா ஆ யோசிக்க தேவையில்லை வரும் 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 யோசிக்க தேவையில்லை மச்சம் கூட்டித்தானே போகிறேன் இது மீன் பெருமாடு கேட்டு போகிறான் மீன் பிடிக்காடும் பக்கம் நமக்கு சபத்தை எடுத்தாம நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சுக்கேனே சனு மீன் எப்படி கொடுக்கணும்னா சாப்பிட்டு ஏழாம கொடுக்கணும் சமைச்சான் விடுங்கடா ஆ நிரம்பிட்டான் காண்டா விடுங்கடா வயிறு நிரம்பி சொல்கிறதுக்கு மீனாக பிடிச்சி காட்டணும் நம்ம சரியா ஓகே அப்போ நல்லா அடிக்கிறீங்களா ஓ மிதப்பு வந்து ரெடியா சரியோ சரியோ என்ன சின்ன அஞ்சலா முடிச்சிருக்குதால இந்த வேறு இதெல்லாம் போடலாம் நம்ம எப்படி மேக்சிமம் சரியோ நம்ம ஒரு குத்தி போட்டுப்பாமே அவர் அவுட்டு காட்டிலி காட்டும் சரியோ இதில் இருக்கிற புழுவை வந்து இதையும் முதலாவது இழுக்கிற மீன் சடவு தான் பெருசே இன்னும் முதலாவது அடிக்கிற மீன் உனக்கு தான் பாப்பமே அப்படி இல்லடா சனு இப்படி துடிக்கிற மீன் எல்லாம் படுறதுலடா இதில் இவ்வளோ மிதுவாம் புழுக்குத்துறவன் இன்றைக்கு நான் சாப்பிடக்கூடியா பிம்சோ போட்டு கையங்களை தான் சாப்பிடணும் சரியோ வேட்டை இந்த முதலாவது அத்தியாயம் தூ சுப்பு தானே ஓ முதலாவது வருது அடே முதலாவது மீன் முதல் மீன் இது சனவுக்கு அங்க மேல சிக்கிதுடா பாய் கடவுளே உழுவ அங்க மேல சிக்கிதுடா பாய் இழுத்தழுவையில ஆ கடவுள் காக்க வேகங்க ஆ அதான் அப்படிதான் வைக்கணும் வண்டியோ சரியோ அப்படிதான் வைக்கணும் அதெல்லாம் வைக்கணும் ஓ ஓ கரெக்டுவா முதலாவது மீன் மக்கள் எங்களுக்கு உழுவ மீன் பட்டிருக்குண்ணே ஓகே வெட்டியாயிரா போட்டு ஒரு நிமிஷம் இல்லை ஓகே இப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால் கல் இந்த கல் எடுப்போனே எடுத்து இப்படி வைக்கணும் தண்ணியில் வைக்கணும்னா மீன் உயிரோடு இருக்குண்ணே கரையில் வைக்கணும் ஓகே இப்போ அடுத்த மீனுக்கு ரெடி ஆகும் அதே புழு போட்டு விடுமா
ஓகே. அதான் பாபு அடுத்த சின்ன பால் பருவடா தண்ணி விழுந்துச்சு. ஓகே கழட்டி போட்டு பெரிய உள்ள ஊத்துனா தான் நம்ம கொஞ்சம் பழக்கம் தான் அளவுக்கு. வா அடுத்த விழுவ பரவாயில்ல இணைஞ்சு விழுண்டானே. ஓ பொறிக்கலாம் தான் ஏதாவா பாருங்க அடுத்த சின்ன உழுவை. ஆ அது கல்லுக்கிட்டாயிரா இவரோட 2 மீன் பிடிச்சி. சரியோ கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னா தொச்சா தகம் எஞ்சால இப்போ எடுக்கிறான் ஆளு இதில் முடிச்சு போட்டிக்கிறா அதனால் எஞ்சால வருது இல்லை பெருசா போட்டால் கொஞ்சம் தாளம் தானே பெரிய படம் செட்டை படம் தான் மேலுக்குண்ணே. ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சரியான வெயிலாக இருக்குது அதனால் தொப்பி ஓட்டிருக்கான். அவர் பாருங்களேன் நூறிலே அணைக்கிற தொப்பி ஓடிக்கார் சனு. ஓகே இது பாருங்க இதுக்குள்ள இப்போ நாங்கள் மீனை பிடிச்சி போட போகிறோம். இதுக்குள்ள சின்ன சின்ன மீன் கிடைக்கவா தெரியுதா? ஆ ஓகே ஓகே இப்போ 2 ஆள் எங்களுக்கு ஈஸி இது போடுறதுக்குண்ணே. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேற ஒரு சைடுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்குண்ணே. அதில் கடுமையாக சின்ன சின்ன மீனாக படுது. நிறைய பெரிய மீன் பிடிக்கிறேன் போயிட்டு வேற வந்து மாறம் போகலாம். நல்லதான் இருக்கு பாத்தியா எவ்வளவு சின்ன சின்ன மீன் அகர்றா தொப்பி தேவைடா இது இழுக்கிறான் விழு கொண்டு. மக்களே நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு போவோம்ன்றிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கி கவரோட பண்ண வந்து ஒரு மீன்பட்டிக்கு இதில் பேர் வந்து சுங்கான் கரிஞ்சுங்கான். பிடிக்கிறது ஒரு மெதட் ஒன்று இருக்குது. இப்படி அப்படி கொஞ்சம் இல்லாட்டி கொஞ்சம் அமர்த்தி பிடிக்கணும் சரியோ. போட்டு போட்டு இல்லை சொன்னானே ஆடை வியாபாரம் இல்லை அங்கால பக்கம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சின்ன சிங்காமி ஒன்று தான் பாட்டிக்கிறேன். ஒன்றே பாட்டாங்க உண்டு அது பெரிய மீனா பாட்டு இதில் பிடிச்சே தான் அதான் பிரிச்சுங்களே. இப்போ திருப்பி நாங்கள் பழைய இடத்துக்கு வந்துட்டோம். தெரியாது சின்ன சின்ன மீனாக பிடிச்சிட்டு போட்டாடும் கரைக்கு வந்து காண கேடு அவன்கிட்ட மீன் லாபம் அவன்கிட்ட. தெரியும் நம்ம வாயை கொடுத்துட்டோம் ஆ காணுமன்ற அளவுக்கு தருவோம் வண்டி அதான்டா பாய். இதாக இழு பண்ணணும் நாளைக்கு நாளைக்கு 2 பொறிக்கிறேன்டானே பொறிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டோம். 2 பிடிச்சாச்சுடா பிடிக்கணும்.
ஆனால் மீன் நல்ல மீன் கிடைக்கு கரைதானே சின்ன சின்ன மீன் தான் வருது போன ஹோதில் வர மாட்டேங்குது. Oh my god! நல்ல மீன் ரெண்டு எடுத்து அவன் பனையான். ஷாட். நல்ல ஷாட் நல்ல மீன் இதுலேயே பிடிச்சிக்கலாம் நம்ம ஓ அங்கே மீனக்கட்ட டைம் இதுவும் குத்தும் பனையா மீன் இதெல்லாம் குழம்பு வச்சாச்சும் அந்த காய். இந்த சின்ன குட்டி பிள்ளைலாம் பிடிக்கிறவா வேறு எடுக்காம எதுவும் எடுக்கணும் எடுக்கலாம் திரும்பி வந்துடும். மக்கள் இங்கே பாருங்க பெரிய சண்டல் போடுனே சண்டல் போட்டா இதாகி எவ்வளோ எதிர் வடிக்கிறா பாய். இதுலேயே இதான் கொஞ்சம் பெருசு இப்போ சந்தேகம் ஆகி பட்டுதான் என்ன கரண்டா கரண்டாகி பட்டு காலன்னு தானே தெரியும் எல்லா புழுவும் மண்ணா போய்க்கிறாங்க. இங்கே வேறு வாளியை காட்டுங்க மீன். Oh my god! அடுத்தது பட்டது கண்ணே ப்ரோ. இது கோல்டன் கோல்டன். இவ்வளோ கஷ்டம் பிடிக்கணும்னு விடுவேண்ணா. சந்தேகமா இருக்கு மீன் பிடிக்கிறது இப்போ சந்தேகமா இருக்கு. அது இணலுக்கு தான் அதே புழு வச்சுடா ஒரு புழு வச்சு ரெண்டு மீன் பிடிச்சி தள்ளி வைக்க தான் வேணும் தள்ளி வைக்க தான் வேணும்.
ஆ யார் ஏமாத்தி பட்டுத்தாரு ஆ பழமா பட்டுத்தாரு ஏமாத்தக்கூடாது. வேற 2-3 வரும் எடுபட்டு ஆ 2-3 ஏமாத்தினவர் ஏமாத்தி வருதான். ஏமாத்தி என்ன பலன்? மாட்டிட்டி. பரவாயில்ல. வெள்ளம் தண்ணி 4 மீன் பிரிச்சு தானே எப்படி நாங்கள் பட்டுத்தாரு வா மச்சான் வா இந்த ஆட்டை விட்டு. கிணல்ல ஓட தான் படுது ஆ கிணல்ல ஓட தான் ஆ இதுவாக்கள் ஜோதிச்சுப்பானுகள் ம். சின்ன மீன் 2ல வருவானு 2 ஓ பாரு நம்மட சபத நிறைவேற போயிடா பாய். ஆ வா வாஞ்சாமி அஞ்சாமி அங்க மாத்தி என்னவே அது படுக்கும் என்ன சனு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு கடும்பாட்டியா இருக்கிறேன். இப்போதான்டா கடு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதுல இந்த கற்றுக்கொள்ள வேண்டியது காத்திருந்து பொறுமை. எனக்கு அப்பயே ஒரு டவுட் இந்த கிணறு பக்கம் போடுவோம் அவங்க சொன்ன நீ சொன்ன பிறாங்க ஓட்டு நான் நான் அவடத்த கூட கொஞ்சம் அடிக்குது மீன் ஆக்களை காணையும் இல்லை இந்த பக்கம் சரி சமைச்சு 2 முடிஞ்சு பேரும் எந்த பாடம் வாங்கிட்டு சமைச்சு முடிஞ்சு ஆ அப்படியே எல்லாம் புதைச்சி வந்தது அதான் சாப்பிட்றாண்டோ தெரியாது கூப்பிடா சாப்பிட்றான் நித்திரோடுறானே என்ன தெரியா வரட்டுமாண்டா. மீனை வெட்டி அப்படி அறுத்து தாங்கன்னு பொறுப்பை கொடுத்தா சரி. நைட் சமையலுக்கு நல்ல பெரிய பெரிய பொருள் இருக்குமா இல்லை மீன் பிடிக்கலாம். மண்ணோட மண்ணா போயிட்டு மண்புழு மண்ணோட மண்ணா இருக்கு. பெருசா இருந்தது எல்லாம் சின்ன சின்ன போயிட்டு
என்ன கிலோ வாங்க தண்ணி என்ன ஆடுது குடிக்காதான் தண்ணி இன்னும் வந்துடு அப்போ நான் வெளியே கொடுக்கணும் பைத்தம் காட்டுகிறேன் அப்படியா இல்லை அது பைத்தம் காட்டு சரியா முகவா நான் கொண்டு வர அங்கே வந்து ஆர்டர் இப்படிலாம் பார்க்கணும் மீன் பார்க்கக்கூடாது முடிஞ்சா மீனை பாரு எப்படி என்ன கூடாது எப்படி மீன் இப்போ குடிச்சாடா ஒன்று கொஞ்சம் திங்கு காணுமா கறி வெள்ள மீனா கோல்டன் சல்லல் எல்லாம் கடை சல்லல் கோல்டன் உழுவேன் கிடையாது உழுவா காணுமாண்டா சரி போம் எங்களுக்கு பசி எடுத்து காணும் சாப்பிடும் நம்ம ருசிக்கலாம் காணுமா பெரிய மீன் கிடையாது தரமான குழம்பு உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன் எவ்வளோ நேரம் ப்ரோ சரி போண்டாப்பே ஓ ஒரு மீன் லாஸ்ட்டாக பிடிச்சி போமா லாஸ்ட் வருங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி எல்லாம் இறக்கம் அந்த அளவுக்கு இல்லையா இருக்கிற பசிக்கு உறைஞ்சுறது ஞாபகம் அப்போ நல்லா இருக்கோல நல்லா இருக்கோல இப்போ சின்ன கிட்ட ஓட்டி சின்ன கிட்ட ஓட்டி நீ சாப்பிட்டு என்ன ஹோட்டல் ஆகணும் போ சரியா எடுங்க போ கையை கழுது அம்மாட தூண்டல் 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபாய்க்கு மேலே பிடிச்ச மீன் எல்லாம் தண்ணி முண்டல் 10 ரூபா நம்ம போற இடத்துல இப்ப சோறு விட போறது இதுதான் இதான் போற இடத்துல சோறு விட போறது இதுதான் மண்ணை போட்டு கழுவண்டா பையன் ஐயோ நல்ல மீன் கிடக்கு சோப்பு இல்லாட்டி மண்ணை போட கழுவணும் புழு வைக்கிற படுவெல்லாம் கையில் ஆயிருக்கும் புரோட்டீன் இருக்கும் ஒரு படத்துல இல்லையா மண்புல சாப்பிட்டா நூரிஸ் மாதிரி
நான் வரப்பல இங்க சோறு ரெடியா போட்டு வைக்கோடா பை போட்டு வைக்கியா உள்ள கோணா பை மிஞ்ச மாட்டா பாப் ம் மிஞ்சாது நீ போடுறோ அடே எல்லாம் சேர்த்தா அறுக்குறாருடா நீ யாருப்பா செப்பு அறுக்க தெரியாதவே இல்லையே ஆ அறுக்க தெரியாத என்ன செய்யுது அறுக்க சரியா அந்த இல்லைக்கே கூட அறுப்போம் படத்தையா இருப்போம் சரியா வந்து சாப்பிடுது ஓ ஆ செகில் அடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் தானே படத்தை வச்சு அறுப்போமே வந்து படத்தை வந்து அறுப்போம் சரியா சாப்பிடுது ஐயா காட்டு நீ எப்படி கேட்டு ஜெரா எப்படி சோத்து போயிது மண்ணை படுத்து எப்படி சோத்து பாதியா நான் பாப்பேன் ஃபுல்லாக தேய்ச்ச வெள்ளை ஏறும் கை மோத்துக்கால தான் மாமே மோத்து ஏறுமா இந்த நகை கிடவு விளங்குதா ம் சோப்பை விட கடிஞ்சாமாண்டா நீங்கள் வந்து என்ன அவங்களுக்கு சோறு சொன்ன வாங்க சோறு போட்டுங்க பாவம் ஓ சோற போட்டீங்க வா அப்படியே சாப்பிடலாம் ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வேட்டைக்கு போய் சரியான ஒரு மீனோட வந்திக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை நாங்கள் சோறு கொடுக்க போகிறோம் சோறு கொடுக்கவே இதை வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் படிச்சா பிளக்ஸில் வரும் எங்களுக்கு நாங்கள் எப்படி சோறு கொடுக்க வேண்டி பாதியா உள்ள தண்ணி தான் பாய் மேலே இந்த இடத்த எப்படி ஒரு மச்சம் சாப்பிட்றன்றது ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தான் அது நாங்களே பிடிச்சி கடலில் நோக்கு தான் சரியா ம் உங்களுக்கு இது என்ன சமைச்சு தரணும் நீங்க என்ன தோணுதோ செப்பா இருந்தேன்னு சமைச்சு மீன் பால் தூண்டு ஆனால் சொதி வைக்கலாம் ஏ என்னன்னு சொன்னா நாங்கள் மஞ்சள் இல்லையோ ஓ முடிஞ்சோ சொதிக்கு தானே எல்லாம் செயற்பாடு என்ன பருப்பு தக்காளி பழம் எல்லாம் அறுத்து போட்டு பார்த்தாடா மஞ்சள் தூள் அந்த பேணியை பார்த்தா கொச்சி காத்துல கட்டுற தூள் சொருக்கா எல்லாம் உண்டாய் கிடந்தி இனி வச்சுட்டு என் குழம்பு உண்டு சரி நான் போறேண்ணா ஆக்கள் வரானே கறியோட ஒரு மீன் படல அவனுக்கு ஒரு மீன் படல அவனுக்கு செக் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கானு 3 மணி அது கூட இல்ல அடேய் ஆ எப்படி கறி அடே இது கோல்டனா சல்லல அது கோல்டன் சாட்ல முழு கிடக்கு எல்லாம் கிடக்கு உனக்கு என்ன வேணும் மச்சான் கூட்ட சொன்னீங்க பாத்தியா கூட்டிட்டா முடிச்சு அப்ப நைட்டுக்கு சம்பவம் இருக்கேன்னு தண்ணியை குறைச்சிட்டு பாருங்க மீன் தெரியும் இல்ல தண்ணி கேட்டு கிலோ கூட வரும்டா ஓ இல்ல கூட சரியோ வாங்க அப்ப அம்மாவுக்கு சூண்டல் கொடுத்தா காசி நான் வந்து சொல்லணும் அதே ஓகே நீங்க வந்தீங்க இப்போ இருங்க நாங்கள் எங்களுடைய சாப்பாடை உங்களுக்கு தாரோம்